எதுலேயும் ஒரு சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்குமே உண்டு. கடந்த காலத்தில் சொந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு நினச்சவங்க, சொந்த ஊருக்கு போயிடணும், மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி இருக்கிறவங்க, மதுரையில் பிறந்தங்க, திருநெல்வேலியில் பிறந்தங்க, மெட்ராஸில் பிழைக்கிறங்க, கோயம்புத்தூரில் பிறக்கிறீங்க, திருச்சியில் இருக்கிறங்க, பண்ருட்டியில் இருக்கிறங்க, இதில் சேலத்தில் இருக்கிறங்க, ஈரோட்டில் இருக்கிறங்கன்ட்டு என்னுடைய பிறந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறேன் என்கின்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு திரும்ப பூர்வீகத்திற்கு போகக்கூடிய எண்ணங்களும் அதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உண்டு. தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு ஆதரவான நிகழ்வுகள், அப்பா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதை விட மேலே இன்னொரு படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அப்பாவுடைய சொத்துக்களில் அப்படி பிரிச்சுக்கிறதுல அப்படி பிரச்சனை இருக்குது, அண்ணன் கூட சரியாக வர முடியல, அக்கா கூட சரியாக வர முடியல, தம்பி தங்கைகளோடு ஒற்றுமையாக போக முடியவில்லை, சொத்துக்கள் தாத்தா சொத்துக்கள் அதெல்லாம் கொஞ்சம் வில்லங்கம் ஒரு மாதிரியான உயில் இல்லை போட்டு பிரச்சனையாக கிடக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக எண்ணங்கள் தெய்வீக அனுபவங்கள் இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கும். சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் அல்லது குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சித்தர்களுடைய அருளாசிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, இன்னும் சிலர் தெய்வ திருப்பணிகள் செய்வதில் கொஞ்சம் கடுமையான ஒரு முன்னேற்றங்கள், ஒரு மனம் ஃபுல்லாக அதிலேயே போகக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத வருமானங்களும் கொஞ்சம் நல்ல அளவில் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க.